அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் ஏன் நம்முடைய கர்ணனுக்கு அவர் துரோணாச்சாரியர்கிட்ட போயிட்டு அந்த கல்வி முறை கேட்குறாரு. எனக்கு குருகுலத்தில் படிக்கும், எனக்கு அந்த வில்விதிலாம் கற்றுக் கொடுன்னு சொல்லிட்டு, அதுக்கு அவர் அவருடைய குலம் கோத்திரமெல்லாம் கேட்டுட்டு, அதுக்கப்புறம் அவர் எங்கே இருக்கிறார் தகவல் தெரிஞ்சிட்ட பிறகு அவர் அது கற்றுக் கொடுக்க மறுக்கிறார். இது எனக்கு மகாபாரதத்தில் ஒரு நெருடலாகவே இருக்குது இந்த ஒரு விஷயம். ஏன் கர்ணன் அவ்வளோ திறமை அவ்வளோ கருணை உள்ள கொண்டவர், அவருக்கு ஏன் இந்த குருகுல கல்வி முறை அவர் கேட்ட அந்த வித்தைகள் பயிற்சியை சத்திரியனுக்கு கற்றுக் கொடுக்கப்பட மாட்டேங்குது, அவர் சத்திரியன் இல்லைன்னு சொல்லிட்டு மறுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் இது அந்த குருக்கு தெரியும் யாருக்கு என்ன கொடுத்தா அவருக்கு நல்லதுன்ட்டு. அதனால் அவர் மறுத்திருக்கிறாரு. அதுக்கு காரணம் என்னன்னாக்கா, நம்ம வர்ணாசிரம தர்மத்தில் பார்த்தீங்கன்னா 4 பிரிவுகள் சொல்கிறாங்க. சத்திரியன், பிராமணர், வைசியர், சூத்திரர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் ஜாதி கிடையாது, ஒரு இனப்பிரிவு கிடையாது. இது குவாலிட்டி, அந்த மனிதனுக்குள்ள கூட குவாலிட்டி. அப்போ கர்ணனுக்கு அந்த குவாலிட்டி இல்லைன்னு கேட்டாக்கா, கண்டிப்பாக அவருக்கு தர்ம சிந்தனை அது மாதிரி சிந்தனைலாம் இருக்குது, நல்ல உயர்வான பண்ணுற அந்த அன்புலாம் இருக்குது. அவருக்கு அந்த சத்திரியன் போனால் அவர் என்ன சைன் ஆகணுமோ அந்தளவுக்கு ஆக மாட்டார். அது இல்லாமல் அவர் இருக்கிற இடம் சரியான இடம் இல்லை. அது இன்றைய காலகட்டத்தில் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறோம். எல்லா நாடுகளும் எல்லா நாடுகளுக்கும் இந்த நியூக்ளியர் பவர் கெட்டவன்னு யாரும் கொடுத்துறது இல்லையே. எல்லாம் பார்த்து அந்த கண்ட்ரி கிட்ட அந்த நியூக்ளியர் பவர் இருந்தால் பாதுகாப்பாக இல்லையான்னு பார்த்துட்டு தான் வல்லரசு நாடுலாம் தீர்மானித்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. முடிஞ்சளவுக்கு அந்த தடை தான் பண்ணுறாங்க, எல்லாருக்கிட்டையும் அந்த பவர் இருக்கக்கூடாது. தட் மீன்ஸ் அது சுப்ரீம் பவர்ன்றது ஒரு சிலர் கிட்ட மட்டும் இருந்தால் தான் அது தர்மத்தை, உலக நீயத்தையும் தர்மத்தையும் காக்கும். எல்லார்கிட்ட அது பரவலாக போச்சானா அது உலகத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு உயர்ந்த கருத்து தான். அது இன்றைக்கே ஃபாலோ பண்ணுறோம், அன்றைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. இதுக்கு இன்னொரு யோகம்னு சொல்லலாம். அப்போ ஏன் இந்த குலகோத்திர சிஸ்டம்லாம் வச்சிருக்கிறாங்க, ஏன் அது கேட்குறாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. ஒன்று அதுக்கு பார்த்தீங்கன்னா, சத்யகாமா ஜாபாலா அவருடைய ஸ்டோரி இன்னைக்கு சாமி சொல்லியிருந்தாரு. அது பார்த்தீங்கன்னா, கௌதம முனிவர் திருவண்ணாமலை வாழ்ந்திருக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு சின்ன பையனாக ஜாபாலான்றவர் தான் அவர் பேர், முதல்ல அவங்க அம்மா வச்ச பேர். அவர் நிற்கிறார், எனக்கு குருகுல கல்வி ஒன்று கற்றுக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் நீ யார் என்ன பையன் சொல்லி கேட்குறாரு கௌதம முனிவர் ஜாபாலா கிட்ட. அவருக்கு என்ன டீட்டெயில் தெரியல. சரி உங்கள் வீட்டில் போய் கேட்டுவா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. ஜாபாலும் போயிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்குறாரு, நான் யார், என்னுடைய அப்பா யார் அப்படின்லாம் கேட்குறாரு. அவங்களுடைய அம்மா, ஜாபாலோடைய அம்மா கோயிலில் தாசி இதில் பணி செஞ்சுட்டு இருக்கவங்க, அரண்மனையில் இருக்கிறாங்க, அது மாதிரி பெண்ணா. ஸோ அவங்களுக்கு அவங்களுடைய பையனுடைய அப்பா தெரியல யாருன்றது. அதனால் அவங்க சொல்கிறாங்க, யாரும் சொல்ல அவங்களுக்கு அந்த தருணத்தில் முற்பட முடியல. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, உங்களுக்கு அப்பா யாரும் தெரியல, அம்மா பேர் ஜாபாலா அப்படின்னு மட்டும் போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இதையே போயிட்டு அந்த ஜாபாலை அவங்களுடைய குருக்கிட்ட கௌதம முனிவர்கிட்ட போய் சொல்கிறாரு, நான் ஜாபாலா, எங்கள் அம்மா தாசிபுரமில் இருக்கிறாங்க, இதுதான் என்னுடைய ட்ரூ அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சொல்லும்போது அவர் கண்களை கௌதம முனி உற்று நோக்கி, அவர் கண்களில் இருக்கிற உண்மை, அவருடைய அந்த பீயிங்கில் இருக்கிற உண்மையை பார்த்துட்டு தான் அவருக்கு சிஷ்யனாக ஏற்று அவருக்கு நீ போய்ட்டு கௌசலாவை மாடல்லாம் பார்க்குற வேறு ஒரு 2-3 கவு கொடுத்து அது ஒரு 1000 மாடலாக எங்கிட்ட திரும்பி அவனை அனுப்புகிறாரு. இவர் காட்டில் போயிட்டு அந்த கொஞ்சம் மாடலை வச்சுட்டு அப்படியே காலங்காலமாக இருக்கிறாரு. அது 1000 மாடல் ஆயிடுச்சு, இருந்தாலும் அவருக்கு தெரியல. அப்படியே எல்லாம் மறந்து அப்படியே நேச்சரோடு இருக்கிறாரு. அப்போ அந்த நிலையில் அவருக்கு நேச்சரில் பல விஷயம் உள்வாங்கப்பட்டிருக்குது, ஆனால் அவருக்கு தெரியல, அப்படியே சப்தமாக்குறாரு. ஆனால் அந்த மாடுகளே நம்ம 1000 எண்ணிக்கை ஆகிட்டோம். ஸோ கௌதம சொன்னப்போ நம்ம அவர் நோக்கி போகணும் அப்படின்னு சொன்ன உடனே, ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கௌதம முனிவர் நோக்கி போகிறாரு. கௌதம முனிவர் ஜாபாவை பார்த்த உடனே, ஓ அப்படியா, அவரோட கண்ணை பார்த்த உடனே இவர் என்லைட்மெண்ட் ஆட்டா தெரியுது. இவருக்கு யாருன்னு ஆச்சரியம் கௌதம முனிவருக்கு. அவர்கிட்ட கேட்குறாரு ஜாபாலா, நீ எப்படி என்லைட்மெண்ட் ஆகிட்டு இருக்கே எப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் சொன்னதை ஃபாலோ பண்ண குரு, நான் மாடல் தான் மேய்ச்சிட்டு இருந்தேன், பஸ்கில் பார்த்துட்டு இருந்தேன், அவ்வளோதான், நேச்சர் எனக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது
பசுக்களிடையில் வாழும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நமக்கு சக்தி ஓட்டத்தில் பெருக்கி நமக்கு வந்து என்லைன்மெண்ட்டுக்கு வழிவகுக்குது. அந்த பசுக்குடைய தன்மை, சாந்த தன்மை, சத்துவ குணத்தை உயர்த்தி நமக்குள்ள நல்ல விஷயங்களை வந்து வர வச்சு நம்மளுடைய ஈகோலாம் போக்கி என்லைன்மெண்ட் வழிவகுக்குது அப்படின்னு ஒரு ஒரு மாறல் இருக்குது. இன்னொன்று வந்து கௌதம முனிவர் அப்படியா இருந்தாலும் வந்து சிஷ்யன் போயிட்டு தன்னுடைய குரு கிட்ட குருவே எனக்கு வந்து நேச்சுரல் எனக்கு என்லைன்மெண்ட் கிடைச்சிருந்தாலும் அது உங்கள் வாயிலாக வந்து ஒரு முறை வந்து நான் தெரிந்து கொள்வது நான் கட்டுறதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சலாம் வந்து சரியான்னு தெரிட்டு அப்படின்னு மாதிரி சரி கௌதம திரும்ப அவர் கூட எல்லா விஷயங்களையும் பற்றி சொல்கிறாரு. பிற்காலத்தில் கௌதம முனிவர் வந்து அவருடைய டோட்டல் ஆசிரம் அவருடைய பிரதான சிஷ்யரை வந்து அவரை ஆக்கி அவருக்கு வந்து சத்யகாம ஜாபாலா அப்படின்ற பேரோட வந்து அவருடைய சீடராக உருவாக்குறாரு. அப்போ இங்கே பார்த்தா அவர் சூத்திர கூட இல்லை, அதை விட ஒரு தாசி பரம்பில் இருக்கிற அவர் எப்படி குரு ஏற்றுக்கினார்னா அவருடைய குவாலிட்டி. குரு எப்பவுமே போனால் முன்னாடி இருக்கிற குவாலிட்டி தான் பார்க்குறாரு. பார்த்து அவருக்கு இந்த 4 பிரிவில் எந்த பிரிவு கொடுத்தா அந்த பீயிங்கினால இந்த குவாலிட்டியை பார்த்து தான் அதை கேட்ட வர்ணத்தை ஃபிக்ஸ் பண்ணி கல்வியை கொடுக்குறாங்க. இதில் வந்து ஜாதியோ இனமோ அதெல்லாம் பார்க்கறதில்ல, கோத்திரம் பார்ப்பாங்க. அப்புறம் வந்து அந்த பீயிங்குடைய தன்மையை பார்ப்பாங்க. இது வச்சு தான் அந்த வர்ணாசிரம் 4 தர்மத்தில் எங்கே ஃபிட் ஆகும் ஃபிட் பண்ணுவாங்க. அப்போ நிறைய பேர் நான் கூகுளில் பார்த்து நிறைய இடத்துல பார்த்தா வர்ணாசிரம் கேஸ்ட்னு சொல்லிக்கிறாங்க. இது கேஸ்டே கிடையாது. இது வந்து நம்முடைய குவாலிட்டி தன்மை பிரித்து 4 கேட்டகரியை பிரித்து அதை யூஸ் பண்ணுறது. இது வந்து பல இடத்துல வந்து இந்த பிரிவில் இருக்குது. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஃபார்வர்ட் கிளாஸ், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், ஒன்று ஷெட்யூல் கிளாஸ் அப்படின்னு 4 பிரிச்சிருக்கிறாங்க. இது வந்து சொசைட்டியில் அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக பிரிச்சிருக்காங்க. அந்த காலத்தில் பீயிங்கை வந்து அந்த குவாலிட்டி பார்க்கறதுக்கு அதை வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு பெரிய தவறு இல்லை. இது திரித்து நமக்கு வந்து ஜாதி முறைன்னு சொல்லிட்டு ஒரு சிலரால் வந்து சொல்லப்பட்டு இது வந்து பிரிட்டிஷால் மொழிபெயர்த்த வேதத்தை அடிப்படையாக கொண்ட அந்த அந்த திரித்த வேதத்தின் கருத்தில் அவர் சொன்னதை வைத்து ஜாதின்னு சொல்கிறாங்க. வர்ணாசிரம் வந்து கெட்டதுன்னு சொல்கிறாங்க. வர்ணாசிரம் ஆக்சுவலி வந்து மென்ட் ஃபார் சம் அதர் பர்பஸ். இந்த ராங்காக சொல்லப்படுறது இந்த காணொலி உங்களுக்கு கொஞ்சம் விளக்கி இருக்கும். இந்த கொஸ்டின் எனக்குள்ளே இருந்தது. ஸோ அதுக்குரிய தெளிவு வந்து அப்போ குருகுல கல்வி முறையில் வந்து பீயுடைய குவாலிட்டி தான் பார்க்குறாங்களே தவிர அவங்க வந்து இன்னும் வந்து ஜாதின்றதெல்லாம் நெக்ஸ்ட்டு அப்படின்றத வந்து இந்த காணொலி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த காணொலி கண்டுவே நன்றி.